ஓம் சாய்ராம். முதலில் அனைத்து சாய்ராம்களுக்கும் வாழ்க சாய் சேனல் மூலமாக என்னுடைய பணிவான வணக்கம். வரும் வியாழன் முதல் நம்ம சாயப்பாவுடைய நூலான ஸ்ரீ சாய் சச்சரிதம் தினமும் ஒரு அத்தியாயம்னு தமிழில் பாராயணம் செய்யப்படும். இந்த வீடியோ தினமும் காலை 6 மணிக்கு அப்லோட் ஆகும். இந்த பாராயணத்தை நீங்களும் கேட்டு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க பிரச்சனைக்கான தீர்வு அதில் கிடைச்சிருந்தா அது நம்ம சாயப்பாவே காட்டுற வழியாக ஏற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க. மேலும் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைங்க சாயப்பான்னு நீங்கள் வேண்டாமல் எல்லா பிரச்சனையும் நீங்களே பார்த்துக்கங்க சாயப்பான்னு சொல்லி அவரோட நாமத்தை இடைவிடாது சொல்லிக்கிட்டே இருங்க. அதுவும் நம்பிக்கையோட. ஏன்னா நம்ம சாயப்பாவை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை மிகவும் அவசியம். நம்பிக்கை இல்லாதவங்கள தன்கிட்ட கூட சேர்க்க மாட்டாங்க. மேலும் அவர்கிட்ட இருந்து அவங்களுக்கு தண்டனை தான் கிடைக்கும். ஏன்னா அவர் தானே நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் இவ்வளவு நாளாக நம்மளுடைய தேவையெல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை புரிஞ்சிக்காம யார் யாரோ மனுஷங்க எல்லாம் சொல்கிறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்பிக்கிட்டு இருந்தா கோபந்தானே வரும். அப்போ கடவுளுக்கும் கோபந்தானே வரும். நீங்களே யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்னதாக சாயப்பா மிராக்கிள்ஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து எதிர்மறை சிந்தனையோடு இருக்கிற உங்களை காப்பாற்றி நேர்மறை சிந்தனையை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தியிருப்பாங்க. சரிதானே? நம்பிக்கை கொடுக்குற சாயப்பா ஏன் என்னுடைய தேவையை உடனுக்குடன் செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதானே உங்களோட கேள்வி. உங்கள் பூர்வ ஜென்ம புண்ணிய கணக்கால் தான் சாயப்பா உங்ககிட்ட வந்திருக்காங்க. ஆனால் உங்கள் பாவக்கணக்கை நீங்கள் கழிக்க வேண்டாமா? சாயப்பா உங்களோட நிரந்தரமாக இருந்து உங்கள் ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சு தரணும்னா முதல்ல உங்கள் பாவக்கணக்கை நீங்கள் கழிச்சு தான் ஆகணும். அந்த பாவக்கணக்கை நீங்கள் கழிக்கும்போது உங்களால் தாங்கிக்க முடியாது. அதோட வலி ரொம்ப மோசமானதாகவும் ஆபத்தானதாகவும் இருக்கும். ஏன் உங்கள் மானம் அவமானம் கூட போகலாம். அதை தாங்கிக்க முடியாது இல்லையா? ஏன் நீங்கள் அழறதை பார்க்க நம்ம சாயப்பாவலையே முடியாது. ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த பாவக்கணக்கை நீங்கள் கழிச்சாதான் பாபா உங்கள் வீட்டுக்கு நிரந்தரமாக வந்து தங்கி உங்கள் வீட்டில் இருக்கிற வறட்சியை போக்கி செல்வ செழிப்பை கொடுக்க முடியும். அவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும்னா நீங்கள் முதல்ல உங்கள் பாவக்கணக்கை, அதாவது கெட்ட கர்மாவை கழித்து தான் ஆகணும். அது கழிக்க உங்களுக்கு மன வலிமை வேண்டாமா? அந்த மன வலிமையை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தத்தான் பாபா சின்ன சின்ன வலியை கொடுத்து மன வலிமையை உண்டாக்குறாங்க. அந்த மன வலிமை ஒரே நாளில் எல்லாருக்கும் கிடைச்சிடாது. சிலருக்கு 1 மாதம் எடுத்துக்கலாம், சிலருக்கு 1 வருடம், சிலருக்கு 7 வருடம் கூட ஆகலாம். சரி, நடக்கிறது நடக்கட்டும், எல்லாமே நம்ம சாயப்பா பார்த்துக்குவாருன்னு இருந்து தான் பாருங்களேன். எல்லா பிரச்சனையும் சரியாகிடும் விரைவில். நீங்களே உங்கள் வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க. உங்கள் தேவையை பூர்த்தி செஞ்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் நல்லா அழுததுக்கு பிறகு தான் உங்களுக்கு அதுவும் கடைசி நொடியில் கிடைச்சிருக்கும். ஏன்னா அந்த விஷயம் உங்களுக்கு நிலச்சி இருக்கணும் இல்லையா? பாதியிலேயே போயிடக்கூடாது. அதுக்காக தான் அது உங்களுக்கு வலி கொடுக்கறதா இருந்தாலும் அதை சாயப்பா வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா நம்ம சாயப்பா கொடுக்குற சந்தோஷம் உங்களுக்கு நிலச்சி இருக்கணும். மாய சக்தியை பொறுத்த வரைக்கும் உங்களை அழ வச்சு பார்க்கணும். உங்களை மட்டும் இல்லை, எல்லா மனுஷங்களையுமே அழ வச்சு தான் பார்க்கணும். நீங்கள் அழுதாதானே அதுவே உங்களை பாவம்னு சொல்லி விட்டுட்டு போயிடும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகளை சுமந்துக்கிட்டு தான் அவங்க வேலைக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் புரிஞ்சிக்காம சில மனுஷங்க அவங்க தன்னுடைய தீய சொல்லால் துன்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிச்சயம் உங்களுக்கான விடிவு காலம் விரைவில் வரும். யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க பிரச்சனைக்கான தீர்வும் மிக விரைவில் கிடைக்கும். நம்ம சாயப்பா நம்மளோட இருக்கும்போது நீங்கள் எங்கேயும் யாரையும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு வரும் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் மன வலிமையோட எதிர்த்து போராடுங்க. இனியாவது எந்த பாவத்தையும் சேர்க்காம நல் வழியில் நம்ம சாயப்பா காட்டிய நல் வழியில்
அவர் கைப்பிடிச்சு கைகோத்து நடந்து வாங்க. உங்கள் பிரச்சனைகள் விரைவில் தீரும்.